வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு பூண்டு சட்னி தோசை பண்ண போறோம். இந்த தோசை நல்லா காரசாரமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். சட்னியை இந்த தோசை மேலேயே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு சைட் டிஷ்ஷா சட்னி எதுவும் தேவைப்படாது. அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். விருப்பப்பட்டா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் இதுல 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டை சேர்த்துட்டு இந்த பூண்டை லைட்டா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை இதுல கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டோம்னா இந்த பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிரும். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் பூண்டை வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும். பூண்டு கார சட்னிக்கு பூண்டு அதிகமாகவும் வெங்காயம் கம்மியாகவும் சேர்த்தா போதும். இப்போ சேர்த்த பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் 5 காஞ்ச மிளகாவை சேர்த்து வதக்கிக்கலாம். கார சட்னிங்கிறதுனால 5 காஞ்ச மிளகாய் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த காஞ்ச மிளகாய் எண்ணெயிலேயே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ 1 நிமிஷமாச்சு. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு அடுத்து இது கூட கொஞ்சமாக இந்த அளவுக்கு புளி எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி புளி ரெண்டுமே நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும். சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போவே சேர்த்திட்டோம்னா இந்த தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். நம்ம சேர்த்த தக்காளியுமே நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணோம்னா இந்த பூண்டு கார சட்னியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம அரைச்ச சட்னியை சேர்த்துட்டு இந்த சட்னியை எண்ணெயிலேயே நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே 2 நிமிஷமா வதக்கி சட்னி நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய டேஸ்டான பூண்டு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசையை ஊற்றிடலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. ஒரு ட்ராப் எண்ணெயை விட்டுட்டு நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பரோ காட்டன் துணியவோ வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தோசையை ஊற்றிடலாம். இந்த தோசை கொஞ்சம் மெல்லிசா விட்டாதான் நல்லா இருக்கும். நல்லா மெல்லிசா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறலாம். இப்போ இந்த தோசை பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். தோசை பாதி அளவுக்கு வெந்திருக்கு. மேலே எல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கு. நம்ம ரெடி பண்ண சட்னியை தோசை மேலே வச்சு நல்லா தோசையோட எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும். சட்னிக்கு நம்ம வதக்கும் போதும் தாளிக்கும் போதும் எண்ணெய் கூட கொஞ்சமே சேர்த்துருக்கிறதுனால இப்போ இந்த தோசைக்கு நம்ம எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ தோசை மேலே பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை இலைகளையும் அப்புறமா கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டோம்னா இன்னுமே தோசை நல்லா சூப்பராக டேஸ்டாக வாசனையாக இருக்கும். கறிவேப்பிலை கொத்தமல்லி இலைகள் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக இந்த மாதிரி மட்டும் அமுத்தி விட்டுருங்க. நம்ம தோசையை மெல்லிசா ஊற்றி இருக்கிறதுனால திருப்பி போடணுங்கிற அவசியம் கிடையாது. கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இப்போ தோசை கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு, எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டான பூண்டு கார சட்னி தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.